கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை. மழையால் பாதை சேதமடைந்துள்ள நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது. அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார். நாளை மறுநாள் மகாதீப விழாவிற்கு தயாராகி வரும் திருவண்ணாமலை 1500 மீட்டர் காடா துணியை கோயில் பிரகாரத்தில் வைத்து சிறப்பு பூஜை. கொச்சி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் நாளை கேரள முதல்வருடன் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகள் இயங்கலாம், விதிமீறலில் ஈடுபடக்கூடாது. போக்குவரத்து துறை சுற்றறிக்கை தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் நியூஸ் 18க்கு பேட்டி. ஆட்டோவில் கட்டணம் அதிகம் என்பதால் பைக் டாக்ஸியை பயன்படுத்துவதாக மக்கள் கருத்து. கட்டுப்பாடுகள் விதித்தால் வருமானம் பாதிக்கும் என பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் கவலை. பாரதியாரின் படைப்புகள் தொடர்பான தொகுப்பு புத்தகத்தை வெளியிடும் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் நடைபெறும் விழாவில் உரை. வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. நடிகர் வடிவேலு பற்றி அவதூறு கருத்து தெரிவிக்க மாட்டேன் என சிங்கமுத்து உத்தரவாதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். பிரதமருடன் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் இன்று ஆலோசனை. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென மாநிலங்களவையில் கனிமொழி பேச்சு. மாநில அரசை ஆலோசிக்காமல் அனுமதி தரப்பட்டதாக குற்றச்சாட்டு. மதுரையில் விசிக கொடிக்கம்பு விவகாரத்தில் 3 பேர் சஸ்பெண்டை ரத்து செய்ய கோரி வருவாய்த்துறையினர் போராட்டம். அதிகாரிகளை தாக்கியதாக விசிக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜனவரி 13 உள்ளூர் விடுமுறை. திருஉத்திரகோசமங்கை கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி ஆட்சியர் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறையில் கடல் அலையில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழப்பு. உறவினர்கள் வீட்டிற்கு சென்ற போது நேர்ந்த சோகம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை. ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. திரைப்படத்தில் வரும் லக்கி பாஸ்கர் போல் பணம் சம்பாதிக்க விருப்பம். ஆந்திராவில் பள்ளி விடுதியில் இருந்து தப்பிச் சென்ற மாணவர்கள். சரக்கு மற்றும் சேவை கட்டண வரியை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்தும் சொத்து வரியை அதிகரித்த மாநில அரசை கண்டித்தும் பல்வேறு இடங்களில் வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாடகை கடைகளுக்கு மத்திய அரசு 18% ஜிஎஸ்டி விதித்துள்ளது. இதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் ஆண்டுக்கு 6% சொத்து வரி உயர்த்த திமுக அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த வரி உயர்வுகளை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் 300க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பேருந்து நிலையம்
கொட்டும் மழையில் நனைந்தபடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர். திருவாரூரிலும் 300க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கொட்டும் மழையில் கையில் குடையுடன் போராட்டம் நடத்தினர். அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார்த்திகை தீபத்தின் போது திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் எதிரொலியால் திருவண்ணாமலையில் கனமழை பெய்து மலையில் மண்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் பக்தர்களை மலையேற அனுமதிப்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அதிகமான மனிதர்களை மலையின் மீது ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது. அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார். இது தொடர்பான உரிய விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட ஆட்சியர் விரைவில் வெளியிடுவார் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். விதிகளை மீறும் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் போக்குவரத்துத்துறை ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மோட்டார் வாகன விதிகள் மீறப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வணிக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் விதிகளை மீறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விதிகளை மீறுவோரை கண்டறிய சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ள கள அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மண்டலம் வாரியாக தினமும் மாலை 7 மணிக்கு அறிக்கை அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகள் இயங்க தடையில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விதிமீறலில் ஈடுபடக்கூடாது என்று விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பைக் டாக்ஸி ரேபிடோங்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பமான சூழல் இருக்கு. ஒன்றிய அரசு அதில் இன்னும் ஒரு தெளிவான முடிவிற்கு ஏற்கனவே வரவில்லை. ஒரு பக்கம் பைக்குகளை வாடகைக்கு விடலாம் என்பது ஏற்கனவே ஒன்றிய அரசு நடைமுறை கொண்டு வந்து விட்டது. கார்களை தானே ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து அவரே ஓட்டிட்டு போகலாம், பைக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டு போகலாங்கலாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பைக்குகளை இயக்குவதற்கான நடைமுறையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற விவகாரங்கள் இந்தியா முழுமைக்குமான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். எனவே ஒன்றிய அரசினுடைய நிலையை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு இது பாதிப்பாக இருப்பதாக சொல்லி இது குறித்து நேற்று புகார் சொல்லி அது குறித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் விதிமீறல் இல்லாமல் பைக்குகள் இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு, நீதிமன்றம் இவைகள் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாமும் செயல்படக்கூடிய சூழல் வரும். பைக் டாக்ஸி ஓட்டலாமா, பொதுமக்கள் அதை பயன்படுத்தலாமா, அதே மாதிரி போர்ட்டர் மாதிரி இப்போ நிறைய சரக்குகள் கூட அதை ஏற்றி இறக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் தடை இருக்கா? அது தடை இல்லாமல் பார்க்குறாங்க. இப்போதைக்கு இயங்குகின்ற ஊர்திகள் இயங்கலாம். விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பது தான் அதில் முக்கியமானது. இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும், அந்த வாகனம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம். ஏன்னா ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட அதில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த விதிமுறை பொதுக் கொடுக்கப்பட்டது. இப்போ இன்சூரன்ஸ்